அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்னூக்கர் வேர்ல்ட் கப்ப பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது தோஹால வந்து நடந்துச்சு. தோஹா அப்படிங்கிறது கத்தாரோட கேப்பிட்டல் தான் தோஹா. அங்க வந்து இந்த ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதுல இந்தியாவ சேர்ந்த அனுபாமா ராமச்சந்திரன், சென்னைய சேர்ந்தவங்க இவங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாங்காங்க சேர்ந்த ஒரு ஆனி அப்படிங்கிற அந்த வீரர தோற்கடிச்சு, ஆ சாம்பியன் பட்டம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா இந்த ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்ல பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமைய பெற்றிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கான தாமிர ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ தாமிரம்னா நம்ம காப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, சைனா தான் எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா சைனா இந்த காப்பர் அப்படிங்கிறத இந்தியாலருந்து இம்போர்ட் பண்றாங்க. அதுல சத்தீஸ்கர் மாநிலம் தான் கிட்டத்தட்ட 12,000 மெட்ரிக் டன் அளவுக்கு இந்த தாமிரம் ஏற்றுமதி அப்படிங்கிறத என்ன பண்றாங்க? சீனாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன செய்தி தான். சரியா? அடுத்தது இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிய பத்தி மூடிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அவங்களோட ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய கருத்துப்படி பார்க்கிறப்ப, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.5% இருக்கும். இந்த 6.5% வளர்ச்சி அப்படிங்கிறது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 6.5% வளர்ச்சிய இந்தியா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபிஸ் அவங்க வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. IMF வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.6% சொல்லியிருப்பாங்க. வேர்ல்ட் பேங்க்கும் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 6.5% சொல்லியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் S&P குளோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் 6.5% அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தமா உலக நிறுவனங்களுடைய கூற்றுகளின்படி பார்க்கிறப்ப, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அடுத்த 2 நிதி ஆண்டுகளுக்கு பார்க்கிறப்ப ஏறக்குறைய 6.5% இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசியா பார்த்தீங்கன்னா, உலகின் உயரமான விமானப்படை தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்பாட்டுக்கு வந்தது எங்க அப்படின்னா, லடாக்ல செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது முக்கியமா பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய இந்த கட்டுமான பணிகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டதாம். சீனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்வான் பள்ளத்தாக்குல இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவுல அவங்க ஒரு விமான தளம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திபெத்ல நம்ம எல்லையை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அ ஒரு ஏவுகணை ஏவுதளத்த வந்து அமைச்சு பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய வகையில தான் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நியோமா ஏர் பேஸ் அப்படிங்கிறத லடாக்ல மிக உச்சியில வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்ப செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அ நயோமா ஏர்பேஸ் அப்படிங்கிறது அந்த சைனீஸ் பார்டர்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பூர்வி பிரசாந்த் பிரகார் அப்படிங்கிற ஒரு போர் பயிற்சியும் அந்த இடத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நியோமா ஏர்பேஸ் அப்படிங்கிறது உலகத்தினுடைய மிக உயரமான விமானப்படை தளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.